ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தயவு செஞ்சு எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காகத்தான். ஓகே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வேர்டு என்னென்னா நொட்டோரியஸ். நொட்டோரியஸ் நொட்டோரியஸ் அப்படின்னா பேர் போனது அப்படின்னு அர்த்தம். சினானிம்ஸ் பார்க்கலாம். வெல் நோன், வெல் நோன். இப்போ ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். அன்னோன், அப்ஸ்க்யூர். அன்னோன், அப்ஸ்க்யூர். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். The city was notorious for its high crime rate. The city was notorious for its high crime rate. அதாவது அந்த சிட்டி வாஸ் நொட்டோரியஸ். அந்த சிட்டி வந்து பேர் போனது ஃபார் எதுக்காகனா இட்ஸ் ஹை க்ரைம் ரேட். அங்கே வந்து அதிகமான குற்ற விகிதம் பதிவாயிருக்கு. அது அங்கே வந்து ரொம்ப குற்றங்கள் நடைபெறும் அப்படிங்கிறதுக்கு அந்த சிட்டி வந்து பேர் போனது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The company became notorious for its unethical business practices. The company became notorious for its unethical business practices. அதாவது அந்த நிறுவனம் வந்து became notorious பேர் போனது எதுக்குன்னா unethical business practice, அதாவது முறையற்ற business practice வணிக நடைமுறைகளுக்கு அந்த நிறுவனம் வந்து பேர் போனது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். த சிங்கர் வாஸ் நொட்டோரியஸ் ஃபார் ஹெர் வைல்டு பார்ட்டியிங். த சிங்கர் வாஸ் நொட்டோரியஸ் ஃபார் ஹெர் வைல்டு பார்ட்டியிங் அப்படின்னா அந்த சிங்கர் வாஸ் நொட்டோரியஸ். அந்த சிங்கர் வந்து பேர் போனவர் எதுக்குன்னா ஃபார் ஹெர் வைல்டு பார்ட்டிங். அவர் ஒரு வைல்டில் பார்ட்டி நடத்துறதுக்கு, அதாவது காட்டு விருந்துக்கு அவர் வந்து பேர் போனவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பொலிட்டீசியன் வாஸ் நொட்டோரியஸ் ஃபார் ஹிஸ் கான்ட்ரோவர்சியல் ஸ்டேட்மெண்ட். த பொலிட்டீசியன் வாஸ் நொட்டோரியஸ் ஃபார் ஹிஸ் கான்ட்ரோவர்சியல் ஸ்டேட்மெண்ட். அந்த அரசியல்வாதி வந்து அவர் சர்ச்சைக்குரிய அந்த பேச்சுக்கு, அறிக்கைகளுக்கு பேர் போனவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த கிரிமினல் வாஸ் நொட்டோரியஸ் ஃபார் ஹிஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் பேங்க் ராபரிஸ். The criminal was notorious for his string of bank robberies. அப்படின்னா அந்த கிரிமினல் வந்து பேர் போனவர் for his string of bank robberies. வங்கி கொள்ளைகளுக்கு அந்த குற்றவாளி வந்து பேர் போனவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே மாதிரி நொட்டோரியஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.